அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை நீ கேட்க வரணும். அப்படி வல்லாட்டி உனக்கு நெருக்கடி பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அவங்க கையில் இந்திய அரசு சம்பந்தமான பல தகவல்கள் இருக்கு, பல ஊழல்கள் இருக்கு. அதை நினைச்சா ஒவ்வொன்றா எடுத்து விட முடியும். அதுல ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியால இருந்து இத்தனை லட்சம் பேர் அங்க போய் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அத்தனை லட்சம் பேருமே வந்து தொழில் வல்லுநர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல. H1B விசா பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து வெள்ளை மாளிகையே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையே பல அதிர்ச்சிகரமான தகவல்லாம் சொல்றாங்க. அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறவங்கல்ல பெரும்பகுதியான ஆட்கள் பிரைவேட் கார்பரேட்டுக்கு தான் போறாங்க. அதுக்கு காரணம் அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால போறோம் அப்படிங்கிறத இருக்கே தவிர இந்திய நாட்டுப்பற்றோ இந்தியாவை சரி பண்ணணும் இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுக்கும் இல்லை. இந்திய அரசுக்குமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, சண்டை வந்துச்சுன்னா பல உண்மைகள் வெளியே வருங்கிற மாதிரியா. இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான பிரச்சனை இந்திய பெருமுதலாளிகளோ பெரிய கார்பரேட் நிறுவனங்களோ எந்த அளவுக்கு வந்து முறைகேடு பண்ணி தொழிலாளர்கள்ட்ட இருந்து சுரண்டுது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்ல இருந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். தொழிலாளர்கள்ட்ட இருந்து அதிகமான லாபத்தை எடுக்கிறதுக்கு சட்டத்தில் இருக்க லூப் ஹோலை பயன்படுத்தி இவங்களை சுரண்டதை அனுமதிக்கிறதுல மோடி அரசும் அதை அனுமதிக்குது, ட்ரம்ப் அரசும் அனுமதிக்குது. அமெரிக்கா இந்தியா மீது போட்ட இந்த 50% இறக்குமதி வரியில ஆரம்பிச்சு F1 விசால நடந்த நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய மாணவர்களுடைய விசா தடை செய்யப்பட்டது, இந்த மாதிரி தொடர்ந்து நெருக்கடிகளை இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில தான் கடந்த வாரம் வெளிவந்த இந்த H1B விசாவுக்கு ஆண்டு கட்டணத்தை 1 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 88 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிற செய்தியும் வெளியில வந்துச்சு. அந்த H1B விசா அப்படின்னா என்ன, அதனால இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, குறிப்பா இந்தியர்கள் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இந்த கட்டண உயர்வு மட்டும் இல்லாம இந்த விசால என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். வணக்கம். முதல்ல இந்த H1B விசானா என்ன, எந்தெந்த மாதிரியான ஊழியர்கள் இந்த விசால போய் அமெரிக்கால வேலை செய்யறாங்க? H1 விசா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று வந்ததில்ல, 1952லேயே அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அது வந்து என்ன அப்படின்னா, அந்த திட்டம் வந்து அங்கே அமெரிக்கா காங்கிரஸால் ஒப்புதல் பெறப்பட்டு கொண்டு வந்த திட்டம். ஒரு அதிபர் உத்தரவு போட்டு வந்த திட்டம் கிடையாது. அதில் காலப்போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாங்க. H1 விசா அப்படிங்கிறது உலகளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிபுணர்கள் கலைஞர்கள்லாம் அங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் H1 விசான்னு இருந்தது. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா, 1990 வந்து உலகமயமாக்கல் நடந்து உலகம் பூரா வந்து உலகமயமாக்கல் கொள்கையை பின்பற்றல. அதில் அமெரிக்கா தான் நம்பர் 1 வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, அப்போ வந்து ஜார்ஜ் புஷ் தான் வந்து அங்கே அதிபராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்க தலை சிறந்த ஸ்டீம்னு சொல்லக்கூடிய சயின்ஸு, டெக்னாலஜி, மேத்தமெட்டிக், இன்ஜினியரிங் இதில் இருக்கக்கூடிய எல்லா நிபுணர்களையும் நம்ம வந்து வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா உலகத்தில் நம்ம தான் முதன்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி H1Aன்னு ஒரு விசா கொண்டு வந்தாங்க, H1Pன்னு ஒரு விசா கொண்டு வந்தாங்க. H1Aங்கிறது என்னென்னா செவிலியர்கள் அந்த நாட்டில் போய் இது ஒரு 3 வருஷத்துலேருந்து 6 வருஷத்து வரைக்கும் தங்கி நீங்கள் வேலை பார்த்துக்கலாங்கிறது. H1Pங்கிறது வந்து நீங்கள் ஸ்டீம் அப்படிங்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேரும் வரலான்னு கொண்டு வந்தது தான் அந்த விசா. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்கிற மாதிரியா வந்து 1 லட்சம் 2 லட்சம் டக்குன்னு கூட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு அதிபரோட உத்தரவால் பிறப்பிக்கப்பட்ட இது கிடையாது. அது வந்து முழுக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட திட்டம். அதை பொறுத்தவரை இமிக்ரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஆக்ட் INA அப்படிங்கிற பேரில் தான் அதை கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த H1B அப்படிங்கிறதுல. அதில் வந்து இன்றைக்கி நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா 1990 கொண்டு வரையில் அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இருந்ததுன்னா, ஒரு 65,000 பேரை வந்து அந்த விசா மூலியமாக அமெரிக்காக்குள்ளே அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மீத ஒரு 20,000 பேர் என்னென்னா அது கோட்டா சிஸ்டம். நீங்கள் பொது பிரிவினர் எல்லா பேரும் போய்க்கலாங்கிறது 65%. அந்த கோட்டாங்கிறது என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் UGO PGO முடிச்சிருந்தா அதில் ஒரு 20,000 பேர் அவங்க தேவைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது H1B விசா. அதில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிலைமையிலையும் கூட அதில் யார் அதிகமாக உலக அளவில் இருக்கிறவங்களே விண்ணப்பித்து அமெரிக்காவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு 71% வரைக்கும் வந்து இந்தியர்கள்.
அதுக்கடுத்து சைனா 11 சம்திங் இருக்குது. அதுக்கடுத்து உலக நாடுகள்லாம் சின்ன சின்னது. அதான் H1B விசா அதில் போய்கிட்டு இருக்கவங்க. இப்போ இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் விஞ்ஞானிகளை வந்து அமெரிக்காவில் வேலைக்கு எடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வரைக்குமே அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா இந்தியாவிலேருந்து இத்தனை லட்சம் பேர் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அத்தனை லட்சம் பேருமே வந்து தொழில் வல்லுநர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதில்ல. அப்படி கிடையாது. ஆக்சுவலி அந்த H1B விசா கொண்டு வந்ததோட நோக்கம் அதுதான். ஆனால் அந்த நோக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நிறைய புள்ளிவிவரங்கள் வருது. இந்த H1B விசா பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து நிறைய லேட்டஸ்ட்டாக பல தகவல்லாம் வருது. பெரிய அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளை மாளிகையே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையே பல அதிர்ச்சிகரமான தகவல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்திய மீடியா பெருசாக வந்து நம்ம மீடியாக்கள் பெருசாக அது ஃபோக்கஸ் பண்ணலை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த H1B விசாங்களில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. அதில் இந்திய நிறுவனங்கள் பெரும்பகுதி பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அவரோட அறிக்கையில் கூட என்ன இருக்குன்னா, இந்தந்த நிறுவனங்கள்லாம் இப்படி பண்ணின்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம்னு பேரை கூட சொல்லலை. அதுக்கு காரணம் என்னென்னா அதுக்குள்ளே ஒரு மிரட்டல் உத்தி இருக்குது. அந்த நிறுவனத்தை சொன்னோம் அப்படின்னா அது உனக்கு பாதிப்பு வரும், நான் சொல்கிறத கேளு. அது ஏறக்குறைய இந்திய அரசை அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை நீ கேட்க வரணும். அப்படி வல்லாட்டி உனக்கு நெருக்கடி பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அவங்க கையில் இந்திய அரசு சம்மந்தமான பல தகவல்கள் இருக்குது, பல ஊழல்கள் இருக்குது. அதை நினச்சா ஒவ்வொன்றா எடுத்து விட முடியும். அதில் ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. பொதுவாக H1B விசாவில் நடக்கிற முறைகேடு என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டது மாதிரியா பெரிய பெரிய வல்லுநர்கள் தான் போகிறாங்களா, அவங்க அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து H1B விசாவில் போகிறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த 8 ஹவருக்கு அமெரிக்க தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களோ அதை விட 36% குறைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் H1B விசா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அமெரிக்காவில் ஒரு தொழிலாளருக்கு என்ன சம்பளம் கொடுப்பியோ அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத விதி. ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சில தொழில் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பிரதேசத்துக்கு தக்கன மாறும். இப்போ வந்து நம்ம ஊரில் இங்கே வேலை பார்க்குறத விட ஊட்டியில் போய் வேலை பார்க்குற டிரைவருக்கு சம்பளம் கூட இருக்கும், படிகள் கூட இருக்கும். அது மாதிரியா அந்த பிரதேசத்துக்கு தக்கன அதிகமான ஊதியம்னா அதை நீ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பூரா என்ன செய்யணும்னா H1B விசாவில் கொண்டு போயிட்டு அமெரிக்கர்களுக்கு நிகரான சம்பளம் தர்றது மட்டும் இல்லை, அவங்க அதிலிருந்து கூடுதலான நேரம் மட்டும் இல்லை, பல்வேறு முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டீமில் வந்து 2000 2019 வரைக்கும் அந்த ஸ்டீம் வழியாக H1B விசா அப்ளை பண்ணி போகிறவங்களோட சதவீதம் 100% கூடியிருக்குங்கிறான். ஆனால் அந்த காலத்தில் அந்த ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அந்த துறையில் அதிகபட்ச வேலைவாய்ப்பே 45% தான். ஆனால் 100% வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ இவங்கெல்லாம் எங்கே போய் உக்காந்தாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அப்புறமேலும் விசாரிச்சா தான் தெரியுது அவங்க ஸ்டீம்ங்கிற பேரில் போயிட்டு வேறு வேறு வேலைக்கெல்லாம் மெத்திருக்காங்க. அப்போனா இங்கேருந்து போகிறவங்க பூரா அங்கே தான் போகிறாங்க, தொழில் வல்லுநர்கள் தான் போகிறாங்க நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இது மிகப்பெரிய முறைகேடு. அப்படியான முறைகேடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி ஃபைனும் போட்டிருக்காங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் தொடரத்தான் செய்யுது. இந்த முறைகேடுங்கிறது வந்து என்னென்னா, ஒன்று தொழிலாளியை சுரண்டுறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இன்னொரு முறைகேடுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டீம்ங்கிற பேரில் நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் வேற ஒரு வேலையை கொடுத்து சம்பளம் கொடுக்கணும்னா ஏற்கனவே அந்த வேலையில் செஞ்சவர் என்ன ஆனார் அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, H1B விசாவில் ஆட்கள் இருக்காங்கன்னா ஏற்கனவே அந்த வேலையை பார்க்கக்கூடிய அமெரிக்கர்களை வந்து வேலையை விட்டு நீக்குறாங்க, அதிகமாக சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்கள வெளியேற்றிட்டு இவங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்தை கொடுத்துட்டு வேலையை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா H1B விசா வெளியே வந்தாலும் அவருக்கு என்ன சம்பளம் கூட அதே சம்பளத்தை கொடுக்கணும், அவங்க கொடுக்கறதில்ல. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு தொழிலாளியை பற்றியா இல்லை பணியாளர்களை பற்றியா கவலை கிடையாது, அதிகமான லாபம் வரணும். அப்போ அந்த லாபத்துக்காக தொழிலாளர்களை தூக்கி எறிகிறது. இப்போ H1B விசா முறைகேடில் இதுக்கடுத்து நிறைய முறைகேடு நடந்திருக்குதா சொல்கிறாங்க. அது நிறைய இருக்குது, அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த முறைகேடில் இதுவரைக்கும் ஈடுபட்ட நிறுவனங்கள் மேலே இந்திய நிறுவனமே நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீ ஒரு தொழிலாளியை கூட்டி போய்
எவ்வளோ கொடுக்கணுமோ சம்பளம் கொடுக்காம ஏமாத்திருக்கல ஏன் அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கறது இல்லை, கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டும் அந்த பெரிய பெரிய நிறுவனம் கார்பரேட்டுகளும் இவங்களும் ஒத்து தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கையில் எடுக்கையில் இதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இவ்வளோ வருஷமாக இருக்குது, இப்போ ஏன் வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ அமெரிக்க தொழிலாளர்களை காப்பாற்றணுங்கிற பெரிய நோக்கம்லாம் ட்ரம்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்திய தொழிலாளர்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்கலாம் நோக்கமே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், டேரிப்பு. அதில் இருந்து இந்தியாவோட எதிர்வினையாக பெருசாக ஒன்றும் இல்லாட்டாலும் ரஷ்யா சீனாவோட கை கோக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ட்ரம்ப் எரிச்சல் அடைய பண்ணியிருக்கு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்த ஆயுதமாக வந்து அவர் வந்து H1Bன்னு கை வச்சிருக்காரே தவிர ஏதோ அந்த தொழிலாளர்கள் இல்லாட்டி அந்த பணியாளர்கள் இந்த பணியாளர் மேலே அக்கறையெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த கார்ப்பரேட் நெக்ஸஸ் என்னென்ன இருக்குது, அது என்ன மாதிரியா முறையீடெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும். ஏன்னா ட்ரம்ப்பே ஒரு கார்ப்பரேட் பெரிய முதலாளி தான். அவன் எப்படியெல்லாம் வந்து கொள்ளையடித்து எல்லாம் பண்ணுவாங்களோ, இது மாதிரி எல்லா முதலாளிகளும் எப்படி பண்ணுவாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். இதை ஒரு டூலாக யூஸ் பண்ண தான் அமெரிக்கா விரும்புது. அதுதான் இன்றைக்கி அதில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த அநீதிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், அதான் சரியாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு லாபம் வர வர எவ்வளோ லாபம் வந்தாலும் பத்தாது அப்படிங்கிறது தான். அதுக்காண்டி தொழிலாளர்களை சஃபர் பண்ணுறது தான் உண்மையான விஷயம். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பு வந்த உடனே எல்லாருக்குமே இந்த இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னு அவங்க விளக்கம் கொடுத்தோன்னா ஓரளவு சமாதானமாயிருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இதோட நிற்க போகிறது கிடையாது, அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாங்களோ, நாங்கள் நாட்டுக்கு திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பதட்டத்தில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜோஹோவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிகிற நேரத்தில் அங்கே இருந்த இந்திய மக்கள் வந்து கண்ணீரோட வந்த கதைகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து கட்டமைச்சு அவங்களுடைய வாழ்க்கையே பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களாலேயும் முடியும், நீங்கள் எல்லாரும் தாயகம் திரும்புங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் திரும்ப இந்தியாவுக்கே வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அதே மாதிரி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கான நடைமுறை இங்கே இருக்கா? அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? முதல்ல அவர் சொல்லியிருக்கிறது நல்ல நோக்கத்தோட சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அங்கே இருக்கவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம், பண்ண முடியும். அதை விட இன்னும் சில பேர் சோசியல் மீடியாவில் பூராமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் பூராமே நம்பர் 1 இருக்கிறது இந்தியா தான். இந்தியாவால் தான் அமெரிக்காவே வளர்ந்துருக்கு, இல்லாட்டி அமெரிக்கா விழுந்து. ஆமாம், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாவே இருக்கு. இந்த ஐடி துறைகள்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அமெரிக்காவே வந்து இங்கேருந்து போன இந்தியர்களை நம்பி தான் இருக்கு, அமெரிக்காவை வளர்த்ததே இந்தியர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வருஷமாவே இருக்கு. அது உண்மைதானா? அது உண்மை கிடையாது. இவங்களோட உழைப்பும் இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இது என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்போ இந்தியர்கள் போகாதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன கீழே இருந்தது, அன்னைக்குமே உச்சத்தில் தான் இருந்தால். அவன்கிட்ட இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கட்டமைப்பு, அவனோட தொழில்நுட்ப வசதிகள்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அப்படிங்கிற வாதம் சரியானது கிடையாது. அது நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாங்க? தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, இவங்களுக்கான அதாவது பீகாரை விட கூடுதல் ஊதியம் கிடைக்கிறதுக்காண்டி வர்றாங்க. நாளைக்கு பீகார்காரங்க பூராமே வந்துட்டு எங்காலும் அங்கே போனதுனாலும் தமிழ்நாடே வளர்ந்துச்சு, அதுக்கு வந்து பீகார் தான் காரணம், தமிழ்நாடு காரணம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. அது மாதிரியே தான் இந்தியா. பீகாருக்கும் தமிழகத்துக்கு என்ன வேறுபாடோ அதே வேறுபாடு தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். பீகார் தொழிலாளி எங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு மணிக்கணக்கில் வேலை பார்த்துட்டு இங்கே ஓனர்கிட்ட ஒரு சம்பளம் வாங்கி கொடுக்குறதுன்னு வாங்குவான், அந்த தொழிலாளிக்கு கம்மியாக கொடுப்பான், இவன் ஒரு லாபத்தை எடுத்துக்கிடுவான். நிறைய ஏஜென்ட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் H1B விசாங்கிற பேரில் அமெரிக்காவுக்கு வேலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நிறுவனங்கள்கிட்ட கூடுதலாக வாங்கிட்டு இவங்களுக்கு குறையாக கொடுக்குறாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே தவிர, இல்லாட்டி இவங்களால தான் அவங்க பண்ணாங்க, பெரிய பெரிய ஆளுக போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மேலோட்டமாக பார்க்கலன்னா அப்படி தெரியுமே தவிர அது உண்மை கிடையாது. எப்படியோ ஒரு வகையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஊழியர்கள்ட்டேருந்து சுரண்டணும். நீங்கள் வந்து சட்டத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறது, சட்டத்தை மீறி இல்லை சட்டத்துக்குள்ள லூப் கோல் வழியாக எப்படி அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதா அது இந்திய நிறுவனமாக இருந்தாலும் அமெரிக்க நிறுவனமாக இருந்தாலும் அவங்களோட கொள்கையாக இருக்குது. ஊழியர்களுக்கு எப்பயுமே வந்து அவங்களுக்கான சட்டப்படியான சலுகைகளோ ஊதியமோ கொடுக்கறதுக்கு தயார் இல்லை.
இதுதான் அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அதுதான் நடக்கிற உண்மையை தவிர, இந்தியர்கள் போய் தான் அமெரிக்காவை பெருசாக வளர்த்து பெரிய பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போய் அமெரிக்காவை வளர்த்த விடக்கூடிய இந்தியர்கள் ஏன் இந்தியாவை வளர்க்கலை அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம படிப்பு கூட வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு வேலை பார்த்து கார்ப்பரேட்டோட வளர்ச்சியை சரி பண்ணுறதுக்காக தான் இருக்குது. உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐஐடி, ஐஏஎம் போல பெரிய நிறுவனங்களில், இந்தியா அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்களில் பெரும்பகுதியான ஆட்கள் ப்ரைவேட் கார்ப்பரேட்டுக்கு தான் போகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால போகிறோம் அப்படிங்கிறத இருக்கே தவிர, இந்திய நாட்டுப்பற்றோ இல்லை இந்தியாவை சரி பண்ணணும், இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுக்கும் இல்லை. இந்திய அரசுக்குமே வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஆளுகளை பூரா தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது, இவங்களுக்கான மாற்று என்ன செய்கிறது, இவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி தர்றது, அடுத்த கட்டம் இவங்களை வச்சு எப்படி டெவலப் ஆகுறது, இவங்களோட அறிவை எப்படி பயன்படுத்துறணும் அப்படிங்கிற அறிவு இந்திய அரசுக்கு போதுமான அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. உதாரணமாக சொன்னீங்கன்னா, இஸ்ரோவில் இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஜினியராக இருக்கிறவங்களில் பெரும்பகுதியான நபர்கள் கிராமங்களில் படித்த சாதாரண வீட்டு பிள்ளைங்க தான் அங்கே இன்னைக்கு இன்ஜினியர்களாக இருக்காங்க. ஐஐடியில் முடித்தவங்க கூட இஸ்ரோ இன்டர்வியூ வந்துச்சுன்னா அங்கே போக மாட்டாங்க. காரணம், ஒப்பீட்டளவில் மற்ற கார்ப்பரேட் கொடுக்கறத விட அங்கே ஊதியம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை. அப்படின்னா அரசு இதில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே இந்த பாடி ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு இணையதளம் முழுக்க ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த பாடி ஷாப்பிங்னா என்ன தொடர்? பாடி ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். என்னென்னா, ஒரு நிறுவனத்துக்கு தேவையான திறன் வாய்ந்த ஊழியர்கள் அப்படின்னா அவங்கள தான் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் திறன் குறைந்த ஊழியர்களையே வந்து திறன் வாய்ந்த ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு கொடுக்குற மாதிரியா ஃபேக்காக உள்ளே அனுப்புறது. பொதுவாக வந்து H1B விசா வாங்கணும், ஒரு நிறுவனத்தில் எனக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஆளுக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கான ஆளுக தான் போட்டி போட்டு போக முடியும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேயே ஒரு கன்சல்டிங் மாதிரி சில ஏற்பாடுகள் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த நிறுவனம் எதுக்கு ஆள் கேட்குதோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த நிறுவனத்துக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவைப்படும், என்ன மாதிரியே கேள்வி வைப்பாங்க, என்ன மாதிரியே இன்டர்வியூ பண்ணுவாங்க, என்ன மாதிரியா சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, என்ன மாதிரியே டாக்குமெண்ட்டு கேட்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு அதுக்காண்டி அவர் ஒன்றும் தெரியாதவராக இருக்க மாட்டார். பிஜி முடிக்கணும்னா அவர் யூஜி முடிச்சிருப்பார். ஒரு ப்ராஜெக்டில் நிபுணத்துவம் வந்து அவர் தான் பண்ணியிருக்கணுங்கன்னா அவர் பண்ணியிருக்க மாட்டார். அவர் பேரில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அவ்வளோதான். அவர் பண்ணதாக பேர் இருக்கும், உண்மையிலே அவர் பண்ணியிருக்க மாட்டார், இன்னொருத்தர் பண்ணியிருப்பார். அப்படியான விஷயங்களை கையில் கொடுத்துட்டு அவருக்கு இவர் தான் நல்லா பண்ணது அப்படின்னு சொல்கிறது மாதிரியா ஒரு இன்டர்வியூ அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும், இல்லாட்டி என்ன நடக்கும். பொதுவாக இன்டர்வியூ அமெரிக்கா பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்க, நேராக வந்து 1 to 1 பார்த்து பல டெஸ்ட் வச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, ஃபோனிங் தான் இருக்கும். அப்போ ஃபோனிங்னு சொல்லையில் ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை வந்து நான் பேசுகிறேன்னு இன்னொருத்தர் பேச முடியும். ஃபோன் வந்தால் அவங்களே அந்த ஏஜென்ட்டே கூட பேசிட முடியும் அப்படிங்கிறது ஒன்று. டாக்குமெண்டேஷனை பொறுத்தளவில் இவ்வளோ வருஷம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இன்னொரு நிறுவனம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியாகவே கொடுத்துருவாங்க. அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் இருக்கும், அந்த ப்ரைவேட் நிறுவனத்தோட இவனோட ஒரு டைஅப் இருக்கும். அப்போ இந்த கம்பெனி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கானோ அந்த நிறுவனத்தோட இந்த கன்சல்டன்சி ஒரு தொடர்பு வச்சுருப்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, இது நம்மால் இது சரின்னு சொல்லி தள்ளி விட்டுரு, அது உள்ளே போயிடும். உள்ளே போனவொடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தான் அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கானுங்க. இப்போ என்ன தொழில்னு இவங்களே ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவானுங்க, இதை மட்டும் நீ இதில் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. அப்படி போயுமே உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஆன்லைன் சப்போர்ட்டுங்கிற மாதிரியா அங்கே இருக்கிறத இவங்க இங்கே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு வேலை பார்க்குற மாதிரி சில ஏற்பாடு. இப்படி அதில் நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஃபேக் ஆட்களை உள்ள தள்ளி வருது. இதில் என்ன லாபம்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஊழியருக்கு $1,50,000 கொடுக்குறான்னு வச்சுங்களேன் சம்பளம். ஆனால் அப்படிங்கிற பேரில் $1,50,000 அவன் வாங்கிக்கிடுவாங்க. யார் H1B விசா வழியை யார் அந்த நிறுவனத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்த நிறுவனம் வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த ஊழியருக்கு வெறும் $70,000 $60,000 தான் கொடுப்பாங்க. அப்போனா பாதிக்கு மேலே வந்து அவங்களுக்கு பணம். இப்படி ஒரு 10 பேர் அனுப்புனா அவங்களோட வருமானம் என்னாச்சு? இப்படியான விஷயங்கள் தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அங்கே பெரிய அளவுக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு 40 ஐடி ஊழியர்கள் வேணும், எனக்கு 40 ஐடி ஊழியர்களுக்கு H1B விசா மூலியமாக எங்களுக்கு ஆள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா H1B விசாவில் போட்டு ஆள் அனுப்புறதுனா பண்ணலாம். அது 3 வருஷமா 6 வருஷமா ஒரு கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9 மாதத்துக்கு கேட்குறாங்க. வெறும் 9 மாதத்துக்கு இவ்வளோ செலவழித்து அனுப்புறதுக்கு அங்கேயே நம்ம ஆளை மாற்றி விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ஹைதராபாத்தில் இருக்க நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இது மாதிரியா பாடிசாப் நிறுவனம் கன்சல்டிங்ஸில் போய் பேசி அவன் என்ன பண்ணிக்கான்னா ஒவ்வொரு நிறுவனத்திட்டையும் எனக்கு ஒரு 50 பேரை கொடு, இந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இருக்கிற ஆளுகளை கொடு, அவங்களுக்கு நான் வந்து இன்னொரு ஜாப் தர்றேன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து எக்ஸஸாக ஆள் உட்காந்துருக்காங்களான்னா கிடையாது. சில நிறுவனங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன ஒன்றா அடுத்த ப்ராஜெக்ட் வரைக்கும் பென்ஷன் சொல்லுவானுங்க. அவர் வேலையே பார்க்க வேண்டியதில் சும்மா இருக்கலாம், அது வரைக்கும் அவன் சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அந்த வேலை ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வேணால் அதில் போய் ஜாயின் பண்ணி வேலைக்கலாம் பண்ணிக்கலாம். அப்படியா இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ பென்ஷனுங்கிறது 1 மாதத்தில் கிடைக்கலாம், இல்லாட்டி 1 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், 6 மாதம் கழிச்சு கிடைக்கலாம், 3 மாதம் கழிச்சு கிடைக்கலாம், இப்படி நிறைய இருக்குது. இல்லாட்டி சில பேருக்கு H1B விசா டைம் இருக்கும், இவங்க போன ப்ராஜெக்டோட காலம் முடிஞ்சிருக்கும், மீத 1 வருஷமாக 2 வருஷமாக இருக்கும். அப்போ அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்படி ஆட்களை பூராமே இவங்க டேட்டா கையில் இருக்கும். அப்போ இந்த நிறுவனம் கனெக்ட் பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி யாரெல்லாம் இருக்கா, எனக்கு இந்தந்த இப்போ ஜாவா தெரிஞ்சவங்க எனக்கு 4 பேர் வேணும், நீ ஒரு 4 பேரை கொடு, இந்த காலத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த H1B விசாவையே எக்ஸ்டென்ஷன் எனக்கு வேணும்ன்ட்டு அந்த நிறுவனத்தை சார்பாக வாங்கி அதையே எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆளை அனுப்பிவிடுவான். அப்படி அனுப்பிவிடையில் அந்த பழைய மாதிரி தான் நடக்கும். அந்த பழைய மாதிரியே நடக்கலை என்ன ஆகுன்னா இந்த உள்ள இருக்க லோக்கல் கன்சல்டிங் நிறுவனத்துக்கு ஒரு கமிஷன், அவருக்கு ஒரு கமிஷன் அப்படின்னு இப்படி இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டு அந்த ஊழியர் போய் வேலை பார்ப்பார். அப்படி பார்க்கையில் உதாரணமாக அவருக்கு $1,00,000 கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கொடுக்குறது என்னவா இருக்கணும்னா $45,000 தான் இருக்கும். ஏன்னா பெஞ்சில் தான் இருக்கார், அவருக்கு இன்னொன்று வரும், இல்லாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற இவர்கிட்ட ஒரு பார்கெனிங் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இப்படி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் பண்ணி ஏதாவது கேஸ் ஆயிருக்கா? நிறையா இருக்கு. அதுலேயும் வந்து இப்போ இந்த நிறுவனத்தை பிடிக்கல ட்ரம்ப், அதாவது வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிறுவனத்தோட பேர் சொல்லலை. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் 16,000 ஊழியர்களை வெளியேற்றுறாங்க. அந்த நிறுவனமே என்ன செய்யுதுன்னா வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு அதே வருஷத்தில் 5,109 H1B விசா கேட்டு அப்ளை பண்ணி வாங்குறாங்க. அதை உள்ளே போய் பார்த்தோம்னா அமெரிக்க ஊழியர்களை வேலை எடுத்துட்டு இவங்கள போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கள கொடுக்குறத விட சம்பளம் குறையாக கொடுக்க முடியும், இதில் ஒரு பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியுங்கிறது. இன்னொரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா ஜூலை மாதம் மட்டும் ஓரிகான் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் 2,400 பேரை அமெரிக்கர்களை வேலையை விட்டு நீக்கிறாங்க. H1B விசா மேலே 1,698 பேரை எடுத்திருக்காங்க உள்ள. அப்போனா இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேற்றிட்டு இப்போ புதுசாக எப்படி எடுக்கிற, ஏன் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்தலை, இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இதில் ஏன் வந்து அலோவ் பண்ணவங்க இப்போ பிடிக்கிறாங்கன்னா இப்போ போகிறதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி 71% மேலே இந்தியர்கள் தான். அப்படின்னா இப்போ இந்தியர்களை டைட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா 2022 அமெரிக்காவில் வந்து 24,000 பேரை குறைச்சிருக்காங்க. அமெரிக்காவில் 2022 பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்த ஊழியர்களில் அமெரிக்கா சேர்ந்தவங்களையே 22,000 பேரை வேலையிலேன்னு வெளியே அனுப்பியிருக்காங்க. அதே காலத்தில் 25,075 பேரை H1B விசா மேலே உள்ளே வர வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த நிறுவனம் வெளியில் அனுப்பிச்சோ அதே நிறுவனம் எப்படி இன்னொரு ஆளை கூப்பிட்ற அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கல கண்டுபிடிக்கல இந்த மோசடியெல்லாம் தெரிய வருது. இப்படி நிறைய முறையீடுகளை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியா வேறு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான நிறைய இருக்குது. அதாவது 2013 வந்து இன்ஃபோசிஸ் வந்து இது மாதிரியே முறையீடை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு $34 மில்லியன் வந்து அபதாரம் கட்டியிருக்கு. அதே மாதிரியா இன்ஃபோசிஸ் வந்து 2017 இது மாதிரி H1B விசாவை தவறாக முறைகேடாக பயன்படுத்தினேன்னு சொல்லி 420 மில்லியன் அபதாரம் கட்டியிருக்காங்க. HCLஐ பொறுத்தளவில் இதே மாதிரியே பிரச்சனை வந்து அவங்க மோசடி பண்ணது மட்டும் 95 மில்லியன் மோசடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. கார்கனிசென்டர் வந்து 2024 அவங்க மேலேயும் குற்றம் இருக்குது. HCLக்கும் அதே பிரச்சனை தான். இப்படி இந்திய நிறுவனங்கள் மட்டும் இல்லை,
பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களுமே இதில் நிறைய மாட்டியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசாக இல்லை. இன்னைக்கு சொல்றது காரணம் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவை டைட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே, இப்போ இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்காவும் தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இதை சரி பண்றதுக்கு அமெரிக்கா சார்புல இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க? அதான் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், நிறுவனங்கள் வந்து இதை ரொம்ப சீரியஸாக பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, இதுக்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அரசு செட்டப் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. நெருக்கடியை கொடுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதாவது ஊதிய அடிப்பிலான லாட்ரி. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, H1B விசா அளவீடு வந்து மொத்தமே 85,000 பேர் தான் வருஷத்துக்கு. ஆனால் அதுக்கு அப்ளிகேஷன் வர்றது வந்து 2லேருந்து 3 லட்சம் பேர் வர்றாங்க. இதை எப்படி ஸ்க்ரூட்டினி பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனை. அப்போனா இவங்க கேட்குறது என்ன, அந்த H1B விசா விதிமுறைப்படி அதிகமான திறன் வாய்ந்த ஊழியர்கள் தான் தேவை, வல்லுநர்கள் அது தான் தேவை. அப்படின்னா அப்போ வல்லுநர்களுக்கு கூடுதலாக தானே நீ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கேட்டகரி பண்ணுறாங்க. அப்போ நம்பர் 1 கேட்டகரி அப்படின்னா அது ஊதியம் வந்து மாதத்துக்கு $1,50,000 நீங்கள் ஊதியமாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அப்படின்னா அது வந்து அடுக்கு ஏ கேட்டகரியில் எந்தெந்த நிறுவனங்கள் சம்பளம் தருதுன்னு அக்ரிமெண்ட் போடுதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது வந்து $1,00,000 1,50,000. மொதல் $1,00,000, 1,00,000 1,50,000. அதுக்கடுத்து அப்படியே வருது 75,000 1,00,000. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமாக சம்பளம் கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க, திறன் வாய்ந்த ஊழியர்களை மட்டும் தான் வச்சுக்க முடியும், எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது. அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படின்னா இந்த 3 லட்சம் அப்ளிகேஷனில் உண்மையிலேயே யாரெல்லாம் வந்து திறன் வாய்ந்தவர் இருக்காங்க, உண்மையான அந்த நிறுவனங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன வேணுமோ அவங்கள அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன நடக்கும்னு தெரியல. அதே மாதிரியா இதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து டிசிஎஸ் இருக்குன்னு, HCL இருக்குன்னு வச்சுங்களேன், டிசிஎஸ் இருக்குது. அப்போ இந்த நிறுவனம் வந்து யாருக்காக வேலை பார்க்கும் அப்படின்னா, அங்கே இருக்க அங்கே வால்மார்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அமேசானாக இருக்கலாம், இப்படி பல்வேறு நிறுவனத்துக்கு தான் இவங்க வேலை பார்த்து கொடுப்பாங்க. கூகுளுக்கு கூட வேலை பார்த்து கொடுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, H1B விசா நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கறதுல வந்து அந்த இப்போ யாருக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் ஓனர் யாரோ அவனுக்கு தெரியணும், எந்த ஊழியர்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு தெரியணும். முன்னாடி என்னன்னா கான்ட்ராக்ட் மாதிரியே கொடுத்துட்டு முடிச்சிருவான், எனக்கு பொறுப்பு இல்லைன்ட்டு. அப்படி கிடையாது, அந்த நிறுவனத்துக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதை வந்து சரி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் தெரியல. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சிஸ்டம் வந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களோட அரசு கொள்கைகள், பாலிசி, கட்டமைப்பு, இந்திய அரசில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கொள்கை, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தொழிலாளர்கள்ட்டிருந்து அதிகமான லாபத்தை எடுக்கிறதுக்கு சட்டப்படி இருக்கக்கூடிய விதிமுறைகளில் மீறி இல்லாட்டி அந்த சட்டத்தில் இருக்க லூப் ஹோலை பயன்படுத்தி இவங்களை சுரண்டதை அனுமதிக்கிறதுல மோடி அரசும் அதை அனுமதிக்குது, ட்ரம்ப் அரசும் அனுமதிக்குது. இது வரைக்கும் அனுமதிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இது இன்னைக்கு நேரத்தில் முன்னாடியே குற்றத்தில் இருக்கல, அன்னைக்கே கொண்டு வந்துருக்கலாம்ல இந்த சட்டத்தெல்லாம், இதை ஒழுங்குபடுத்திருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்றுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த 20,000 பேர் வர்றாங்கல்ல, அந்த 20,000 பேர் வந்து அமெரிக்காவில் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த அமெரிக்கா பல்கலைக்கழகத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில், எனக்கு H1B விசாவில் தேவை, உங்கள் இப்போ 20,000 பேர்த்தில் நீ இவங்களாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுலேருந்து உள்ளக்குள்ளே ஆள் எடுக்கிறது, அப்படியான டைப்புமே இப்போ கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா பல உண்மைகள் வெளியே வருங்கிற மாதிரியா, இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையிலான பிரச்சனை இந்திய பெருமுதலாளிகளோ பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோ எந்த அளவுக்கு வந்து முறைகேடு பண்ணி தொழிலாளர்கள்ட்ட இருந்து சுரண்டுது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்ல இருந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் வந்து இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல அப்படின்னு தானே சொல்லணும் நம்ம. ஏன்னா இப்போவுமே வந்து ட்ரம்ப் கூட்டிட்டாரு, ட்ரம்ப் தான் தப்பு பண்ணிட்டாரு,
இந்தியர்களை வந்து பழி வாங்குறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வருதே தாண்டி, அதை தாண்டி இங்க இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் இவ்வளவு சுரண்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு செய்தியிலையுமே பெருசா வெளியில வந்த மாதிரி இல்லை. அதுக்கு காரணம் ஒரு அரசு நிறுவனம் இப்படி பண்ணிருந்துச்சுன்னா டாம் டூம்னு அடிப்பான். ஒரு ஸ்கூல்லையோ இல்லாட்டி வேற ஒரு அரசு நிறுவனத்துலையோ இது மாதிரியே நடந்துச்சுன்னா எல்லா பத்திரிகைகளும் இப்படி மோசடி நடக்குதுன்னு எழுதுவான். ப்ரைவேட்டில் இருக்க கார்ப்பரேட் அப்படி பண்ணையில் எவனும் எழுத மாட்டான். ஏன் அப்படின்னா இந்த பத்திரிகையில் நடத்துகிறதே கார்ப்பரேட் தான் நடத்துகிறான். அதுதான் அவங்க வர்க்க பாசம்னு சொல்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் பாசம் வந்து அவங்கள விடாது. நம்மளால வேலை செய்கிற போகிற ஆள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளாம் சாதாரண தொழிலாளி இல்லை, பெரிய முதலாளி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்க ஒரே மாதிரியாக தான் டீல் பண்ணுறாங்க. இந்திய ஊடகமே இன்னைக்கு கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கார்ப்பரேட்டுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை அவங்க வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. இந்த H1B விசா பத்தி தெரியாத பல விஷயங்களை இந்த நேர்காணல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி தோழர்.